வெல்கம் டு மை சேனல். இது உங்க ஆர்த்தி. இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா, மேக் ஆர் பை டெசிஷன் மார்ஜினல் காஸ்டிங் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம்லப்பா. ஸோ அந்த இதுல மேக் ஆர் பை டெசிஷன் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 25 எடுத்திருக்கேன். நான் இந்த டிடிடி லிமிடெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோனா, ஃபுல் கெப்பாசிட்டியே 8000 யூனிட் பெர் ஆனம். ஓகேவா? சேல்ஸ் மேனேஜர் ஹேஸ் ப்ராஜெக்டட் அட் as a sales of 10,000 யூனிட் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் மேனேஜர் வந்து ப்ரெடிக்ட் பண்றாரு. ஸோ அதோட ரேட் பிரைஸ் வந்து 250 கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டட் ஃபார் 15-16 இருக்கும்லப்பா. 8,000 யூனிட்ஸ்க்கு, இந்த 8,000 யூனிட்ஸ்க்கு ஒரு பட்ஜெட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு 8,000 யூனிட்ஸ் தான் போயிருக்கு ஃபுல் கெப்பாசிட்டி. ஓகேவா? இதுக்குரிய ஃப்ரேம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி in order to increase production to meet sales demand, சேல்ஸ் டிமாண்டை வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ப்ரொபோசல் இருக்கு. நம்பர் 1 வந்து 2,000 rupees 2,000 யூனிட்ஸ் இருக்குல்லப்பா, அந்த 2,000 யூனிட்ஸை சப் கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம். அந்த கான்ட்ராக்ட் ரேட் வந்து 225க்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்போ 25 rupees என்ன பார்க்கணும், ஸோ 225 பெர் யூனிட்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷனுக்கு 2,000 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதே சப் கான்ட்ராக்ட் விடலைன்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அடிஷ்னலா ஒரு மெஷினரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மெஷினரியோட காஸ்ட் அதோட அதுக்காக அந்த 2,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம 10 ஒர்க்கர் வேலைக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ டைரக்ட் ஒர்க்கர்ஸ் டு ஆப்ரேட் த மெஷின் அட் த வேஜ் ரேட் வந்து 500 ஈச் மந்த். ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அடிஷனலா நமக்கு இந்த காசு வேற இருக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், மிஷினரி நம்ம 2 லட்சத்துக்கு வாங்குறோம்ல, இதுக்குரிய நம்ம இன்ட்ரெஸ்ட் வேற பே பண்ணுவோம் 15%. ஓகேவா? அந்த அடிஷனலா நம்ம அந்த மிஷினரி வாங்கும் போது அதுக்குரிய அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ நம்மள வந்து என்ன போட சொல்லியிருக்காங்க, 2. 1 வந்து you are required to prepare வந்து a statement showing profitability of 2 method increasing the production. ரெண்டு மெத்தடோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது நம்ம ஸ்டேட்மெண்டா ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எந்த ப்ரொபோசலை நீங்க சஜஸ்ட் பண்றோம், அதாவது எது நம்மளுக்கு ஹையர் ப்ரொபோசல் கிடைக்குது, இதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேக் ஆர் பை ரெண்டு டெசிஷன்ல 2ல ஏதாவது ஒன்று டெசிஷன் எடுக்கிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ப்ரெசென்ட் 8,000 யூனிட்ஸ்க்கு ஒரு 8,000 யூனிட்ஸ் அண்ட் தென் சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம்லப்பா 2,000 யூனிட்ஸ்க்கு. ஸோ அதுக்கு ஒன்று. அண்ட் தென் நம்ம மெஷினரி ஓனா இன்ஸ்டால் பண்ண போறோம் 2,000. ஸோ இது ஒன்று. சேல்ஸ் பார்த்துக்கலாம். சேல்ஸ்ல வந்து 8,000 யூனிட் நம்ம எவ்வளோப்பா 250, ஸோ 20 lakhs. அதே மாதிரி 10,000 யூனிட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் 25 lakhs. இங்கேயும் 25 lakhs தான். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங்ஸ் வந்து கரெக்டா போட்டுருங்க. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த 8,000 யூனிட்ஸ் இந்த காலம் எல்லாமே புக்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான்ப்பா. அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ ஹியர் ரா மெட்டீரியல் வந்து 12 lakhs அண்ட் தென் வந்து வேஜஸ் வந்து 3 lakhs, ஓவர் ஹெட்ஸ் வந்து 50 பார்ஷியல், 50 வந்து ஃபிக்ஸடு, 50 வந்து 50 ஃபிக்ஸடு கொடுத்துருக்காங்க. அப்போ மீது 50 வேரியபிள் காஸ்ட் தான். ஸோ வேரியபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட், ஸோ எல்லாமே ஃபிக்ஸடு தான். இதுல வந்து வேரியபிளே இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது பாத்தீங்கன்னா 80% வந்து ஃபிக்ஸடு அண்ட் தென் 20% தான் என்னது நம்மளுக்கு வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ், ஒர்க்கிங் ஓவர் ஹெட்ஸ் 50% வேரியபிள் காஸ்ட். அப்ப 1,40,000 50% 70,000. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 1 lakhல 20% எனக்கு வேரியபிள் காஸ்ட், ஸோ 20,000. இதோட ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்ப ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ 8,000 வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ற இதே யூனிட்ஸ் அப்ப 2,000 தான் நம்ம ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட போயிட்டு நம்ம வாங்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்காக என்ன செலவோ இந்த மெட்டீரியல் தான் இது பண்ண போகுது. நம்ம கான்ட்ராக்டருக்கு கொடுக்குற அந்த பேமெண்ட் இருக்கும்ல, அது மட்டும் தான் நம்ம இங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? $3,000, 70,000 and then 20. And then subcontractor நம்ம கொடுக்கிறோம். ஸ்பேஸ் இல்ல, நான் இங்க எழுதுறேன்.
சப்கான்ட்ராக்டருக்கு கொடுத்துருது. ஓகேவா? சோ இதுல எதுவுமே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா சப்கான்ட்ராக்டருக்கு நம்ம எப்படிப்பா கொடுக்கணும், ஒரு 225க்கு நம்ம வாங்குறோம். எவ்வளவு யூனிட்ஸ்? 2000 யூனிட்ஸ். அப்போ 225 into 2000 போட்டோம்னா 4,50,000 வரும். சரிங்களா? சோ இப்போ இந்த காலமும் நம்ம முடிச்சாச்சு. அண்ட் தென் ஓன் எக்ஸ்பான்ஷன், இந்த காலம் போயிடலாம். சோ இப்போ சப் கான்ட்ராக்ட் எல்லாமே போட்டாச்சுப்பா. அந்த இன்ஸ்டால் மிஷினரி பாத்துக்கலாம். 8000 யூனிட் பிளஸ் ஒரு 2000 யூனிட்ஸ். இதோட சேல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மெட்டீரியல் இதுக்குரிய ஒர்க்கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீடைல் தான் கீழே போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒர்க்கிங் நோட் வந்து டீடைல் தான் கொடுத்துருக்கேன். டைரக்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 12 லட்சம் 8000 யூனிட்டுக்கு. அப்போ 10,000 யூனிட்டுக்கு எவ்வளவு நான் மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டிருக்கேன். டைரக்ட் வேஜஸ் இது ரொம்ப முக்கியமான பார்ட்பா. டைரக்ட் வேஜஸ் வந்து இந்த 3 lakhs இருக்கும்ல, இந்த 3 lakh யூனிட்ஸ் வந்து 3 lakhs வந்து நம்ம 8,000 யூனிட்ஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ அடிஷனலா 2000 யூனிட்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 rupees ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் பே பண்றாங்க. சோ 12 மாசத்துக்கு எத்தனை ஒர்க்கர்ஸ்க்கு? 10 ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து ஒரு 25% வந்து ஃப்ரிட்ஜ் பெனிஃபிட்டாவும் கொடுக்குறாங்க. கவனிச்சிங்களா? சோ 500 ரூபாய் 12 மாசத்துக்கு எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு கொடுத்துட்டு இதுல ஒரு 25% ஒரு ஃப்ரிட்ஜ் பெனிஃபிட். ஓகே, பிளஸ் 25%. அப்ப 75,000 ஆகுது. 75 பிளஸ் ஒரு நம்மளுக்கு ஆல்ரெடி 8000 யூனிட் எவ்வளவு பாச்சு? 3 லட்சம் ஆச்சு. அப்போ 3,75,000. சரிங்களா? சோ டைரக்ட் வேஜஸ் 3,75,000 போட்டாச்சு. அதே மாதிரி ஒர்க் ஓவர் ஹெட். ஓகே, சோ 70,000 நம்மளுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? 70,000 வந்து 8,000 யூனிட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த 10,000 யூனிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 87,500. ஓகே, சோ அதுவும் இங்க போட்டுட்டேன். அதே மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 1 lakhல நம்மளுக்கு 20% தான். ஓகேவா? 20%க்கு 8,000 யூனிட்ஸ்க்கு, அதே மாதிரி 10,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு? 25,000. ஓகேவா? இப்ப நம்ம கான்ட்ரிபியூஷன் இந்த சேல்ஸ்ல இருந்து இந்த ஓவர் ஹெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணாலும் நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். ஓகே, அதே மாதிரி பிக்சட் காஸ்ட் எவ்வளவுப்பா? 70,000 ஃபார் ஒர்க் ஓவர் ஹெட்ல ஒரு 50% இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஒரு 60,000 இருக்கு. அதே மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு 80%. சோ 80,000. 1 lakhல 80% 80,000. டோட்டலா ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 2,10,000. ஓகேவா? சோ இது ஒரு பிக்சட் காஸ்ட். அதே மாதிரி சப்கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிக்சட் ஓவர் ஹெட்ஸ் வந்து நம்மளுக்கு 2 lakh ஒரு 10,000, இங்கே ஒரு 2 lakh 10,000. இது ஆகுறது அப்படியே ஆகும். இதோட சேர்த்து அடிஷனலா நம்மளுக்கு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் நம்ம பாக்குறோம் இல்லப்பா. இப்ப 2 lakh 10,000 2 lakh 10,000 பார்த்தாச்சு. இப்ப அதே மாதிரி அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்லப்பா. ஒரு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் அடிஷனலா நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 10,000 ஆகுது. அண்ட் தென் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு 20,000. அப்ப டோட்டலா 30,000 இந்த போத் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இந்த 30,000 நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது. சரிங்களா? இதோட சேர்த்து இந்த ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெஷினரி ஒண்ணு புதுசா வாங்கும் போது எவ்வளவு ஆகுது, அதுக்கு ஒரு நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ல. எவ்வளவுக்கு? 2 lakhsக்கு 50,000. 2 lakhs into 15,000. ஓகேவா? ஒரு 30,000 ஆகுது. இன்ட்ரெஸ்ட் ஒரு சரிங்களா? இப்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு 30,000. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் இந்த ரெண்டுக்குமே கிடையாது. மெஷினரி நம்ம புதுசா இன்ஸ்டால் பண்றோம். 2 lakhல 20 years. அப்போ ஒரு 10,000 rupees இங்க ஒரு டெப்ரிசியேஷன் நம்ம கழிக்கணும்ல. கரெக்டா? சோ இதெல்லாம் கழிச்சது போக நம்மளுக்கு மீதம் வரதா என்னது? ப்ராஃபிட். ஓகே, இது கழிச்சோம்னா மீதம் எவ்வளவு இருக்கும்? 2 லட்சம் ரூபாய் இருக்கும். 2,40,000 போச்சு. 4,60,000 போச்சுன்னா மீதம் 2,20,000 ரூபாய். இங்க மொத்தமா 2,80,000. இதெல்லாம் சேர்த்தா 2,80,000 கழிச்சோம்னா 5 லட்சத்தி இதுல 2,30,000.
ஓகேவா? 2,32,500 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? விச் ஒன் இஸ் பெஸ்ட்பா? இப்ப நம்ம பார்த்தாச்சு, கான்ட்ராக்ட் கொடுக்குறதா மெஷின் இன்ஸ்டால் பண்றதா. நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட் எது கொடுக்குது நம்மளுக்கு? திஸ் ஒன் தான். ஓகேவா? அதிகமான ப்ராஃபிட் இதுதான் கொடுக்குது. ஸோ நம்ம இதை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூஷன் சஜஷன்ல எழுதிடணும். ஓகேவா? உங்களோட ஒர்க்கிங் நோட்டை நீட்டா கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எலாபரேட் பண்ணி காமிங்க. புரிஞ்சுதப்பா? ஸோ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக் ஆர் பைல பெருசா நம்ம புக்ல வந்து நிறைய சம்ஸ் இல்லை. உங்களுக்கு பர்டிகுலரா வேற ஏதாவது சம்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா செஞ்சு காமிக்கிறேன். பாய் பாய்.